Hi friends, welcome back to Mama with Bima. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னு பாத்தீங்கன்னா whole day tension day. இன்னைக்கு காலையில இருந்தே டென்ஷன் தான் friends. அப்படி என்ன டென்ஷன் ஏது டென்ஷன்ன்றது நீங்க வீடியோக்குள்ள வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நான் ஒன் பை ஒன்னா சொல்றேன். Two tensions. ஒன்னு வந்து பில்டிங்ல டைல்ஸ் இல்ல டென்ஷன். இன்ஜினியர் கூப்பிட்டு எலிவேஷன் டைல்ஸ் பாருங்க டென்ஷன் பண்றாரு. இன்னொரு பக்கம் நம்ம ஓஎம்ஆர் வீட்டில் அந்த பிள்ளைங்க வெக்கேட் பண்றாங்க. இந்த மாதிரி ரெண்டு டென்ஷனும் வந்து ஒரே அடியா நம்மளை போட்டு அமுக்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ அந்த டென்ஷனுக்கு நாங்கள் என்னென்னலாம் பண்ணுறோன்றதை பாருங்கள். எப்படியாச்சும் அந்த டென்ஷனை நம்ம கிளியர் பண்ணணும். அப்போ தான் நம்ம ஜாலியாக ஊருக்கு போக முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நீ வந்த வேலையை விட்டு மற்ற எல்லா வேலையும் பார்க்குறப்பா. என்னன்னு தெரிஞ்சுக்கணும்ல, அப்பதான் 4 கடை ஏறி இறங்கும் போது என்னன்னு தெரியும். ஓ, இப்போ வந்து பட் ஆனால் நம்மளுக்கு டைம் இல்லை. இது மட்டும் இமீடியட்டாக ரெடி பண்ணுங்க அப்படின்ட்டாங்க. எனக்கு இந்த காம்பினேஷன் பிடிச்சிருந்தது, இந்த காம்பினேஷன் பிடிச்சிருந்தது. இது இதில் ஓட்டுறது, இதெல்லாம் வால்ல ஒட்டுறதுக்கா, வால் டைல்ஸா டிசைன்ஸ்க்கு. இதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். இந்த செடி மரம் முளைச்சுனுக்குது, நல்லா இருக்கானா மரம் முளைச்சுனுக்குது. பட் இந்த மாதிரி பிளைன் எல்லாம் இருக்க கூடாது, ஃபுல்லாவே இது மாதிரி தான் வரணும். அது காம்பினேஷன் பாது. உனக்கு செவுத்துல இப்படி ஒட்டிட்டானா காம்பினேஷன். நம்ம எலிவேஷன்ல இது ஓகே, எனக்கு உனக்கு பிடிச்சிருக்கா பாரு. இது அங்க இருக்கிறது கூட அதுதான் கரெக்ட் நீ சூஸ் பண்ணதுல. அந்த அங்க இருக்கு பாரு, அந்த இந்த பிரவுன். இதை விட இன்னும் கொஞ்சம் டார்க்கா இருக்கட்டும் தான் நான் இதை சூஸ் பண்ணேன். இது அதை விட கொஞ்சம் டார்க் தானே இது. ஆமா ஆமா, அதை விட இது டார்க். இது டார்க். இங்க டார்க்கா இருந்தா தான் நல்லா இருக்கும். இப்போ நம்ம சூஸ் பண்ணது ஒயிட் மட்டும் அந்த மாதிரி கிடைக்கணும். இதெல்லாம் இந்த டைலாங்க எலிவேஷன் டைலா, வால்ட் எக்ஸ்டீரியர் தானே, அவுட்டர் தானே. இது சிட் அவுட் மாதிரி வருமா, எப்படி வரும்? அதாவது யூஸ் பண்ணிக்கலாம், அது நம்ம இஷ்டம் தான், எங்க வேணா யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு மாதிரி ஸ்கொயர் ஸ்கொயரா வருது இல்ல, குட்டி குட்டி ஸ்கொயர். ஆனா இது அப்படியே ஒண்ணுன்னா அது என்ன சொல்லுவாங்க, இது வந்து ட்ரெடிஷ்னல் ஓல்டு ஃபேஷன் அப்படி மாதிரி சொல்லுவாங்க. இது கொஞ்சம் நல்லா இருக்கிறது, இந்த மாதிரி இருக்கு. இதெல்லாம் கிச்சன் வால் அந்த மாதிரி கொடுக்குறாங்க. இதோ இங்க இருக்கிறது, இங்க இருக்கு. அப்புறம் இது கூட நல்லா இருக்கு, கலர்ஃபுல்லா இருக்கு. இதெல்லாம் பாத்ரூமுக்குங்களா? பாத்ரூம் கிச்சன் இது இதுவுமா? இதெல்லாம் மேட் ஃபினிஷிங். இதெல்லாம் நல்லா இருக்க மாதிரி இருக்கு. ஆனா தீம் கொடுக்கும்போது கலர் மேட்ச் பண்ணி எடுக்கலாம். எஸ், நகர்த்தி பாருப்பா, அப்பதான்ப்பா தெரியும். நகர்த்த முடியல, இங்க இருக்கு பாரு ப்ரோ. இந்த இது உள்ள இருக்கிறது பாக்குறது, இது எலிவேஷன் டைல்ஸ் தானே. அது வால் டைல் செட் ஆகாதா? எக்ஸ்டீரியருக்கு செட் ஆகாதா? இதுதான் இதோ இங்க முன்னாடி இருக்கு பாருங்க. இது ஆனா எக்ஸ்டீரியருக்கு செட் ஆகாதுன்றாரு. இல்ல போடலாமா வேணாமா? ஆமாப்பா. தண்ணி ஊத்தி கழுவிட்டு போயிட்டு வேண்டியதான். அடேங்கப்பா, நீ தண்ணி ஊத்தி கழுவிட்டாலும் இல்ல அந்த கார் வாஷ் பண்ணதுக்கு ஒன்று ஃபோர்ஸா வருது, அதை வச்சு மேல வந்து அடிச்சு விட்டானா. நடக்கிறத பேசுப்பா நீன்னு. ஆனா இது ஓகே, எனக்கு இது பிடிச்சிருக்குது. இது நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு, இதுவும் நல்லா இருக்கு. இதுவும் நல்லா இருக்குது. ஆனா இது மேட் ஃபினிஷிங்கா, இது போடலாமான்னு கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணுங்களேன். எக்ஸ்டீரியருக்கு அது சூட் ஆகுமா? அதுக்கு ஏன் தெரியுமா, அது அதுக்கு ஓஹோ. அப்படி பாத்தீங்கன்னா இப்ப நான் ஒயிட் தானே போடணும்னு இருக்கேன். ஒயிட் எப்படியா இருந்தாலும் அழுக்காக தானே செய்யும். அதுக்கு தான் பண்ண முடியும். ஆனா நான் ஒயிட் தான் போடணும்னு இருக்கிறேன். இதெல்லாம் வந்து அந்த தீமுக்கு செட் பண்ணுவாங்கப்பா. இதெல்லாம் அந்த மாதிரி டைல்ஸ், இதெல்லாம் வால்ல தீம் மாதிரி செட் பண்ணிருப்பாங்க. ஆமா, அந்த மாதிரி ரூமே அது வந்து அப்புறம் பாத்துக்கலாம். ஃபுல்லா எல்லாம் பண்ணி முடிக்கிட்டோம், அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் வால் பேப்பர் போடுறதா இது பண்றதான்ட்டு. இதுவுமே அதேதான், எல்லாமே தீம் தான். இதெல்லாம்
டீமுக்கு தான் போறேன். ஆமாம் பெட்ரூம் ஹாலு. இருப்பா அது மட்டும் கொஞ்சம் நகர்த்துப்பா, அதை நல்லா பார்ப்போம். இது கிடையாதுல்ல, இது இல்லை, ஒரு நகர்த்தி தான் பார்க்கணும். இதுக்கு அடுத்ததுன்னு நினைக்கிறேன், இதுக்கு முன்னாடி அடுத்தது. இப்போ திஸ் இஸ் ஓகேப்பா. நம்ம பிளான் பண்ணுறதுக்கு இது கொஞ்சம் கரெக்டாக செட் ஆகும்னு நினைக்கிறேன். இல்லை அதை விட இது பெட்டர். இது பார்க்கறதுக்கு ஃபுல் டிசைன் நல்லா இருக்குது பாரு. இல்லை ஆனால் ஜாஸ்தி வரும் தெரிஞ்சோன்னா அப்படியே பண்ணிட்டேன். ஸோ என்னென்னலாம் வைப்ப சொல்லு, என்னென்னலாம் வைப்ப? எல்லாமே வச்சுப்பா. சும்மா சாப்பாடு, குழம்பு, பாயாசம், அதுக்கப்புறம் வந்து என்னது வறுவல், எக்கு அப்படின்னு அட்ட டைம்ல ஒரு எதை எரிய போறது, கெஸ்ட் வந்தா தான் எரிய போகுது. மற்றபடி நமக்கு இந்த ஒரு இடத்துல எரியும். என்ன கம்பெனி? இந்த சென்ட்ரா மட்டும் தான் எரியும். போஷா. ஸோ இது டோட்டல் செட்டே அப்படி போஷு. செட்டா தான் இப்ப சொன்னீங்க பிரைஸ் இல்லையா? அடுப்பு மட்டுமா? அடுப்பு மட்டுமே இது இந்த பிரைஸ் வந்து 78. 78. இது ரெண்டும் சேர்த்துனா இது ரெண்டும் சேர்த்து உங்களுக்கு 70-75. இது அந்த இது ஆட்டோமேட்டிக். இது வந்து 50,000. இது வந்து 33. ஓ 5 பர்னர் வந்து 50K வருதா? இப்ப எல்லாம் ஃபேபர் தானே போடுறாங்க, போஸ் எதுவும் போட்ட மாதிரி தெரியல. போஷும் பிராண்ட் தான், ஃபேபரும் பிராண்ட் தான். இல்ல நிறைய வீட்ல பார்த்தா இப்ப நம்ம வீடியோஸ்ல பாக்குறோம்னா ஃபேபர் மட்டும். ஃபேபருக்கும் இதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ்? இதோட பண்ணீங்கன்னா அதுல 3000 இதுல அதிகமா இருக்கும், அது 3000 கம்மியா இருக்கும். இப்ப சர்வீஸ் எல்லாம் கூப்பிட்டா உடனே வருவாங்க. எல்லாமே ஹோம் சர்வீஸ் தான், வீட்டுக்கு தான் சர்வீஸ்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போயிட்டு எலிவேஷன் டைல்ஸ் வந்து 2 பார்த்தோம், நமக்கு ஓகேவா இருந்தது. பட் அது ஒட்டுறது கஷ்டம் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் என்ன அப்படிங்கறது பார்க்கணும். அப்புறம் இன்னொரு விஷயம் வந்துட்டு நம்ம அவ்வளவுதான், அது ஃபைனல், அதுதான் ஓட்ட போறோம். ஓகேன்ட்டான். ஓகேடியா, பேசிட்டியா? வேற ஒரு ஆள் ஃபிக்ஸ் பண்ணி பேசியாச்சு. நாங்க போய் சாப்பிட்டோன்னே வந்து தூங்கிட்டோம். இல்ல தூங்கிட்ட டெய்லி இதுதான் பண்றாரு ஃப்ரெண்ட்ஸ். தூங்க போலான்னு தூங்க வச்சுட்டு என்ன தூங்க வச்சுட்டு இவரு எனக்கு வேலை இருக்குது, அதனால நான் கிளம்பி போயிடுறேன். அவ்வளவுதான். நம்ம OMR வீடும் வந்து வெக்கெட் ஆயிருக்கு. யாருக்காவது தேவைப்படுச்சுன்னா, ரெண்டுக்கு தேவைப்படுச்சுன்னா கண்டிப்பா சொல்லுங்க. ஏன்னா ஃபுல் ஃபர்னிஷ்டு உங்களுக்கே தெரியும். நம்ம கொஞ்சம் வேலையெல்லாம் இருக்கு, அதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு அப்புறம் நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றோம் என்னென்ன இருக்கு, என்னென்ன மாதிரி இருக்குன்னு. ஏன்னா இப்போதைக்கு இந்த 1 வீக்கு வந்து நம்ம பிஸி. வேளாங்கண்ணி போனா பர்த்டே செலிப்ரேஷன் பண்றோம், எல்லாமே வந்துட்டு இருக்கோம். அதனால நம்ம அந்த பக்கம் போக முடியாது. கண்டிப்பா அந்த பக்கம் நம்ம போகும்போது நான் உங்களுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்றேன். யாருக்காச்சும் தேவைப்படுச்சு அப்படின்னா மறக்காம இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் பண்ணுங்க, நான் டீட்டெயில்ஸ் எல்லாம் சென்ட் பண்றேன். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்துட்டு இப்போ ஃபுல் டைல்ஸ் பார்க்கல, எலிவேஷன் ஒன்லி தான் சூஸ் பண்ணிருக்கோம். இதுக்கப்புறம் ஃப்ரண்ட் எலிவேஷன் மட்டும், ஏன்னா பூச்சி முடிச்சாச்சு, ஒயிட் வாஷ் ஒர்க் இருக்குது, அதனால ஒயிட் வாஷ்லாம் முடிச்சுட்டு தான் டைல்ஸ் போடுவாங்க. ஃப்ரண்ட் எலிவேஷன் மட்டும் பூச்சி முடிச்ச உடனே அந்த சாரத்தை கழட்டாம அப்படியே வச்சிருக்காங்க. எதுக்குன்னா ஃப்ரண்ட்ல ஃபுல்லா நம்ம டைல்ஸ் ஒட்டுறோம். ஆனா அதுல ஒரு காமெடி என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நான் சூஸ் பண்ணியிருக்கிற டைல்ஸ் வந்து ஃப்ரண்ட் எலிவேஷன் டைல்ஸ் மட்டும் ஒரு 60,000 வருது. அந்த டைல்ஸ் மட்டும் அதுக்கு கூலி ஒட்டுறதுக்கு 50,000 ரூபா வருது. ஏன்னா 2x4 சைஸ். ஏன்னா நாங்க வந்து என்ன சூஸ் பண்ணோம்னா கையில டிசைன் கொடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் பாத்தீங்கன்னா சிவில்ல பண்ண சொன்னா அது 1 லட்சம் ஆகுதுன்ட்டான். சிவில்ல பண்ணணும்னா டைம் உங்களுக்கு 1 மாசத்துக்கு மேல இழுக்கும் அந்த மாதிரி வேலை செஞ்சா அப்படின்ட்டாரு. அதனால இப்ப சரி என்ன பண்றதுன்னு தெரியல. டைல்ஸ் இப்ப பாத்துக்கோ, டைல்ஸ் கன்ஃபார்மா? அது கன்ஃபார்ம், அதுதான், அவ்வளவுதான். அதுதான் நாளைக்கு போய் பே பண்ண வேண்டியதுதான். அப்புறம் அவன் டெலிவரி கொடுக்க வேண்டியதுதான். அவனும் கோயிலுக்கு போயிருக்கான். அவன் வந்த உடனே ஆளை பிடிச்சி ஒட்டுறதுக்கு வேலையை பார்ப்பான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் வந்துட்டு ஃப்ளோர் டைல்ஸ் இருக்கு, அதுக்கப்புறம் படிக்கட்டுக்கு, அப்புறம் ரூம்ஸ்க்கு, பாத்ரூம்ஸ்க்கு, அப்புறம் கிச்சன் அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட்ஸா நமக்கு இன்னும் டைல்ஸ் பார்க்கறதுக்கு நிறைய இருக்கு. அதெல்லாம் அப்புறமா போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு இப்போ எலிவேஷன் ரொம்ப முக்கியமா இருக்குன்னு சொல்லிட்டு எலிவேஷன் மட்டும் எடுத்துருக்கோம். மற்றபடி வந்து இன்னும் போயிட்டு வீட்டில் வந்துட்டு மேக்ஸிமம் ஒர்க் முடிஞ்சிச்சு. இப்போ டைல்ஸ் ஒர்க் மட்டும் தான் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. இல்ல இதுவும் ஒயரிங், இது பிளம்பிங் ஒர்க் எல்லாம் நடந்துட்டு இருக்குது. அதெல்லாம் தான் முடிஞ்சிடும் இந்த வீக். இந்த ஒரு வாரம் முடிஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் மந்த்ல இருந்து இன்டீரியர் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணணும். இந்த மந்த்ல பிளம்பிங் EB எல்லாம் எடுத்துருவான். டைல்ஸுக்கு 1 மாசம் ஆகும்.
ஒட்டுறதுக்கா? ஆமா, என்ன சும்மாவா? 2300 ஸ்கொயர் ஃபீட் ஒட்டானாமா அவன், கீழே மேல அது இதுன்னு. ஒட்டிட மாட்டாங்க கண்டிப்பா, சான்ஸே கிடையாது. நம்ம எலிவேஷன் டைல்ஸே 3 நாள் எடுக்கும், அதை ஓட்டுறதுக்கே 3 days எடுக்கும்ட்டான். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னன்னு தெரியல, எனக்கு தெரியல இது ப்ராக்டிக்கலா அவங்க எப்படி பண்றாங்கன்னு. சாலிடா உள்ள எல்லா பக்கமும் டைல்ஸ் மட்டும் முடிக்கிறதுக்கே அவனுக்கு குறைஞ்சது மினிமம் 20 daysக்கு மேல தான் தேவைப்படும். சரி ஓகே, அப்ப நவம்பர் மாசத்துல இருந்தா அக்டோபர் மாசத்துல இருந்தா இன்டீரியர் ஸ்டார்ட் பண்ணுவாரா? இதை முடிச்சதுக்கு அப்புறம் தான் இன்டீரியரே வரும். சீக்கிரம் வந்து கிரௌட் ப்ரைஸை வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு டேட் வந்து நான் யோசிச்சு வச்சிருக்கேன். அந்த டேட்டுக்குள்ளே எல்லாம் முடிக்க முடியுமா அப்படிங்கிறது எனக்கு வந்து இப்போ பார்த்தா இப்படி வேலை இழுத்துட்டே போனாங்கன்னா எப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் கண்டிப்பாக அந்த டேட்டுக்குள்ளே மேக்ஸிமம் முடிக்க ட்ரை பண்ணுவோம். இது முடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன ஒர்க் அதுக்கப்புறம் இருக்கோ அதுக்கப்புறம் போனதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஏதாவது டைல்ஸ் ஐடியா இருந்தால் அதையும் நம்ம தெளிச்சு விடுங்க. நம்ம தெரியாத நம்ம வந்து ரீசெண்டாக வந்து நிறைய உங்கள் வீட்டுக்காக ரிசர்ச் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதையும் வந்துட்டு எங்களுக்கு சொல்லுங்கள். நாங்களும் இந்த டைல்ஸ் பார்க்கறதுக்கு போகணும், அது போகும்போது நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் டாங்க. ஓகே பாய்.